ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம ஜாவாவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகும் போது மட்டும் நமக்கு ஒரு டாஸ்க் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஹேண்டில் பண்ணும். ஜாவாவில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ifelse இருக்குது, else if இருக்குது, இந்த மாதிரியான சம் இதெல்லாம் இருக்குது. அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நார்மலாக எப்பவும் போல் ஒரு நார்மலான ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸில் மெயின் மெத்தட் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் நான் வந்து சிம்பிளாக பண்ணுறேன், அப்புறம் போக அப்படி காம்ப்ளிகேட்டடாக ரியல் டைம் சினாரியோ எப்படிலாம் யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். இப்போ நார்மலாக கண்டிஷன் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா ஒரு மெத்தடுக்குள்ளே தான் போட முடியும். மெத்தடில் ஜஸ்ட் நான் வந்து இஃப் போடுறேன், இப்படி தான் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல இதான் இதுக்கான சின்டெக்ஸ். ஓகேவா? இஃப் போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களோட கண்டிஷன் எழுதணும். இப்போ நான் ஒன்றும் எழுதலை, இப்போ வச்சுட்டு ஃப்ளோர் பைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சிஸ்அவுட் தான் போடுறேன். இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படி போடுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, நான் ஒரு சிம்பிளான ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரே ஒரு இதை எழுதியிருக்கேன். ஓகேவா? இதே இது இந்த இடத்துல ரியல் டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான லாஜிக் வந்து எழுதுவீங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ எடுத்தோடனே இதுக்குள்ளே வந்துருமான்னு கேட்டால் இதுக்குள்ளே வராது. ஏன்னா நான் வந்து கண்டிஷன் சின்டெக்ஸ் இன்னும் கரெக்டாக கொடுக்கல. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கான லாஜிக் எழுதணும், அதாவது கண்டிஷன் எழுதணும். நான் இந்த இடத்துல கண்டிஷன் வந்து இப்போதைக்கு இது சிம்பிளாக புரியறதுக்காண்டி ட்ரூன்னு மட்டும் போடுறேன். ட்ரூ எப்போவுமே இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனால் மட்டும் தான் இதுக்குள்ளே வரும், அதர்வைஸ் இதுக்குள்ளே வராது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்குள்ளே இது வருதா இல்லையா பார்ப்போம். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் ட்ரூன்னு போட்டிங்க, அதனால் இந்த இடத்துல ஒரு அர்த்தமே இல்லை. எல்லா டைமே இது ரன் ஆக போகுது அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணுது, வேறு எதுவுமே இண்டிகேட் பண்ணல. இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். எனக்கு இது ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் வீடியோவும் ரன் ஆயிருக்கும், எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆயிருக்கும். அதான் இந்த நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு லைனு சப்ஸ்கிரைப் CodeV2 அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்புறம் நான் இந்த இடத்துல அந்த ifelse ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தனால இந்த இது வந்திருக்கு. இப்போ இது எனக்கு இதுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுக்குள்ளே இந்த இது எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்கோப்புக்குள்ள லாஜிக்கில் உள்ளது எனக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே வராது. மற்றபடி இது ட்ரூவாக இருந்தால் வரதான் செய்யும். இப்போ இந்த இடத்துல நான் ஃபால்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபால்ஸ் போட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூங்கிறது ரன் ஆகாது. ஏன்னா இது வந்து ஃபால்ஸில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகலை, ரன் ஆகாது. அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இது இவ்வளோதானா, இதில் என்ன பெருசாக இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எல்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்ஸ் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் ட்ரூ போட்டுக்கிறேன். ட்ரூ போட்டு இப்போது எனக்கு இந்த இடத்துல ட்ரூவான இதுக்குள்ளே போகணும். இவரோட இந்த இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும், ரியல் டைம் புரியும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன், அர்த்தம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ட்ரூவாக இருந்தால் இதில் வரும், ஃபால்ஸாக இருந்தால் இதில் வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல ட்ரூவாக இருக்கா, அப்போ கண்டிஷன் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் ஃபால்ஸ் போகிறேன்னா எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ்க்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா இதுக்குள்ளே போகாமல் இதுக்கு மீதம் என்ன மற்ற எல்ஸுக்குள்ளே போயிடும். அதான் இந்த இடத்துல நடக்கும். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸுக்குள்ள வரும். ஏன்னா இங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி பார்க்கறனால ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு நான் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கட்டுறேன். இந்த வேரியபிள் பேர் வந்து பூலியன், இந்த டேட்டா டைப் பேர். ஏன்னா பூலியன் வந்து பூலியன்லாம் ஸ்டோர் பண்ணணும். இதில் நான் வந்து கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சும்மா நம்ம வைக்கிற நேம் தான். இதில் நான் வந்து இப்போதைக்கு ஃபால்ஸ் வைக்கிறேன். ஓகேவா? சரி, ஃபால்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு இந்த கண்டிஷனை வந்து இங்கே கொடுக்குறேன். கண்டிஷன் கொடுத்தனால இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து அசைன் ஆகிற மாதிரி அர்த்தம். அதனால் எனக்கு இது பிரிண்ட் ஆகும். பாருங்கள், எனக்கு திரும்பி கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்குறேன், அப்படிங்க ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை அந்த இடத்துல நான் ட்ரூ கொடுத்தேன்னா, ட்ரூ கொடுக்குறேன்னா எனக்கு இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆக போகுது. இதான் நார்மலான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இவ்வளோ தான். இப்போது இதுலேயே வந்து லெவல் பை லெவலாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல நான் வந்து கண்டிஷன் வேல்யூ வந்து 5 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை. ஓகே, இது இருக்கட்டும், இது எப்படி இருக்கட்டும். இப்போது இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இன்ட்டு வேல்யூஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இந்த கண்டிஷனை விட்டுருங்க. இந்த இடத்துல நான் வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 5 இருந்தால் எனக்கு கண்டிஷன் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகணும். இந்த லைன் எடுத்துருவோமே, வேல்யூ ஓகே, வேல்யூ 5ன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதர்வைஸ் இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ்னே இருக்கட்டுமே. இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதுக்குள்ளே போகுமா இதுக்குள்ளே போகுமா? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போது நான் ஜஸ்ட் 5 கொடுத்தனால எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்க போகுது, அதனால் எனக்கு இதில் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல கண்டிஷன் இதை வந்து 6 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நான் 6ஆக மாற்றிருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? இப்போ எனக்கு இது கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் ஆக போகுது, ஏன்னா இந்த இடத்துல 5 தான் வச்சுருக்கிறேன். 5ம் 6ம் நாட் மேட்ச், ஸோ இட்ஸ் நாட் கம், கண்டிஷன் ஃபால்ஸில் தான் வரப்போகுது எனக்கு இப்போ. ஓகேவா, கண்டிஷன் ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு செட் பண்ணுங்க. சரி, எனக்கு 5ஆவும் இருக்கலாம், 6ஆவும் இருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம்னா, அப்போ இந்த இடத்துல இன்னொன்று போடுவோம். எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணணும்னா அனதர் கண்டிஷன். ஓகே, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வந்து எனக்கு 6ஆக இருந்தால் எனக்கு இதை பிரிண்ட் பண்ண வை அப்படின்னு சொல்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 6 கொடுத்துருக்குமா, இப்போ 6 கொடுத்தோம்னா இந்த இது எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. அதான் எனக்கு இந்த 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 கண்டிஷன் ட்ரூ ஆகாது, இது ஃபால்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணோம், அப்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாக பார்க்கும்போது இது ட்ரூ ஆயிரும். அப்போ எனக்கு இந்த இது வந்து பிரிண்ட் ஆக போகுது. இதான் இந்த இடத்துல நடக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா காரணம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரியுங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போக நம்ம அட்வான்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன் டைம் பண்ண மாட்டோம், இல்லை நீங்கள் இன்னொரு டைம் கூட போட்டு எத்தனை டைம்னாலும் இந்த எல்சிஎஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஒரு 4 டைம்ஸ் மேலே இந்த எல்சிஎஃப் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் சுவிட்ச் கேஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போயிருங்க. அது மல்டிபிள் லெவல் பை லெவல் பார்க்குறதுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, சுவிட்ச் கேஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். இப்போ இந்த இதில் என்ன பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் திரும்ப நான் வந்து இதை நான் வந்து 10ன்னு மாற்றிருந்தேன். வேல்யூ எனக்கு வர்ற வேல்யூ வந்து 10 வந்திருக்கு. ஆனால் இங்கே நான் வந்து 5, 6, 7 வரைக்கும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த 3மே போகாமல் கண்டிஷன் ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆக போகுது, ஏன்னா இங்கே 10 எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா, சிம்பிளாக புரியுதா? இதுதான் நார்மலான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா, இதில் ரியல் டைமில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, இதில் நீங்கள் ரியல் டைம் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எனக்கு இந்த இது மேட்ச் ஆனால் மட்டும் ரன் ஆகணும், மேட்ச் ஆகட்டா வேறு ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுவீங்க. ரியல் டைம் என்ன பார்க்கலாம்னா, ஒருத்தருக்கு வந்து ஏஜ் வந்து 18 அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால ஓட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிக்காக இன்டர்நெட்டில் போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்கும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மலாக இன்டர்வியூ பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க, இஃபல் செட்மெண்ட் சின்ன சின்ன இது போடலாம். ஆக்சுவலாக இஃபல் செட்மெண்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஃபார் லூப் போட்டு அதுக்குள்ளே நிறைய கண்டிஷன் மேட்ச் ஆனால் மட்டும் பண்ணுறது, ஒரு இதை எப்படி சொல்கிறது, ஆட் ஆர் ஈவன் நம்பர் ஃபைன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ ஆர்டர் ஈவன் ஃபைன் நம்பர் எப்படி பண்ணுவீங்க, இப்போ ஒரு காமனாக சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல இப்போது இதை ஆர்டர் நம்பர் வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பர் இதில் இப்போது 5 மாடலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது வந்து இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ, இப்போ ஒரு நம்பர் வந்து ட்ரூ ஆனால் மட்டும் அது வந்து நமக்கான ஆட் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா, சிஸ் அவுட் ஈவன் நம்பர். ஓகே, ஏன்னா 0 கொடுக்குது, அதனால் ஈவன் நம்பர். அதர்வைஸ் இஸ் வந்து ஆட் நம்பர். ஓகே, இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. அது இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு நம்பர் வந்து இந்த இடத்துல நான் நம்பர்னு ஸ்டோர் பண்ணுறேன், இந்த நம் ஈக்குவல் டு 10 வச்சுக்கிறேன். என்ட்டுக்கு என்டி வரும், இந்த நம்பரை இங்கே போடுறோம். இப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். அது என்ன இருக்குன்னா, நான் கொடுக்குற நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, பேலன்ஸ் வந்து 0 கொடுத்தா அது வந்து ஈவன் நம்பராக இருக்கும். அதர்வைஸ் ஏதாவது மீதி கொடுத்துருந்துச்சுன்னா 1, இப்போது 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து 1 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது, அது அப்புறம் அந்த 1 டிவைட் இருக்கிறதுனால 1 வர நம்பர்லாம் ஆட் நம்பராகவும் 0 பேலன்ஸ் வர்றது எல்லாமே ஈவன் நம்பர் வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நான் போடுறேன், இது 10ங்கிறது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நம்ம தெரிஞ்சு பாருங்கள். ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறேன், 10ங்கிறது ஈவன் நம்பர். ஓகேவா, இதே இந்த இடத்துல நான் வந்து 11 கொடுத்துருந்தேன்னா 11 வந்து ஆட் நம்பராக வரும். இப்போது இதே மாதிரி வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் எனக்கு தேவைப்படுது. நம்பர் 0 கொடுத்து எனக்கு வந்து இது வந்து 0ன்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு எதிர்பார்க்குறேன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நம் ஈக்குவல் டு 0 இருந்தால் எனக்கு வந்து SOUT it is 0 இப்படி கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் 0ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இதை நான் முதல்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். மேபி இது ஃபஸ்ட்டாக இருக்கலாம், இதுலேயும் 0 தான் வரலாம். இந்த கெஸ்ஸு நியூ நம்பர் ஐ திங்க் நான் நினச்ச எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல லாஜிக் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்படி போட்டாகணும், வேறு வழி இல்லை.
அதாவது என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபரன்ஸோ அதை எடுத்துக்கிடும். அதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இதை அப்படி போட்டு இந்த இடத்துல நம் ஈக்குவல் டு 0 கொடுத்ததுனால இந்த இடத்துல நம்பர் இல்லாட்டா இங்கே வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா எது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல 2 அடிக்கும்போது ஈவன் நம்பராக தான் போகும். அதனால் அது அப்படி இருந்திருக்கு. இப்போ நான் 0 கொடுத்தோன்னா இது வந்து ஈவன் நம்பர் எனக்கு வரப்போகுது. இதே லைனை இங்கே மாற்றி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக சின்ன சின்ன எல்லாமே லாஜிக் தான், வேறு எதுவுமே இல்லை. ஈவன் நம்பர் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன பார்ப்போம். இப்போ நமக்கு 0ன்னு வரணும். இது 0. இதுக்கு ரீசன் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்தனால இல்லை. ஆக்சுவலாக இந்த கண்டிஷனை இதுவும் மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற அப்போது நம்ம எக்ஸப்ஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம்ல. இப்போ நமக்கு காமனான ஒரு சில இது இருக்கும். எக்ஸப்ஷனுக்கு தான் பேரண்ட் இது. அப்போது சின்ன சின்ன எக்ஸப்ஷன்லாம் முன்னாடியே போட்டால் தான் நமக்கு வந்து அது வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இது, வேறு எதுவுமே இல்லை. சேம் கான்செப்ட் தான். அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எதுவும் டவுட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி கவர் பண்ணலாம். அடுத்த வீடியோ வந்து நான் சுவிட்ச் கேஸ் போடுறேன். அதுவும் காமனாக இதே மாதிரி தான் இருக்கும். அந்த எல்சிக்கு பதிலாக மல்டிபிள் கண்டிஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அதில் டிஃபால்ட்னு ஒன்று இருக்கும். எதுவுமே இல்லாட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று சிலது இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.